இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போக போறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். சமீப காலங்களா ரஷ்யா சீனர்களோட ஆதிக்கத்துக்குள்ள அதிகமா மூழ்கிட்டாங்க. இந்த தருணத்துல இந்த மீட்டிங் எதற்காண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான உறவுகளை பழையபடி கொண்டு வரணும். இந்த ரஷ்யா யுக்ரைன் போரின் காரணமா மேற்கு நாடுகளுக்கு ஆதரவா இந்தியா செயல்படுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பொருளியா கிளப்பப்பட்டுச்சு. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே லாஜிக்கல் ரீசன்ஸ் தான். இந்திய ராணுவத்துக்கு தேவையான ராணுவ உதிரிபாகங்களை ரஷ்யாவால் சரியான நேரத்தில் வழங்க முடியலை. கூடுதலாக இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பைலாட்ரல் ட்ரேட் அப்படின்றது ரஷ்யன் சைடு தான் அதிகமாக இருந்துச்சு, இந்தியன் சைடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இதனால் இந்தியாவோட பணம் அப்படின்றது ரஷ்யா கிட்ட இருக்கிறப்ப அவங்களால அதை திருப்பி செலவு பண்ண முடியலை. ஸோ குடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இந்த பிரச்சனைகள் காரணமாக தான் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ராணுவ தளவாடங்களை வாங்காம வேற பக்கமா ஷிஃப்ட் ஆச்சே தவிர ரஷ்யாவோட உறவை முடிச்சுக்கணும் அப்படின்னு என்னைக்குமே நினைச்சது இல்லை. ஸோ இன்னைக்கான இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏகப்பட்ட விஷயங்களை என்னதான் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவோட அதிபராக இருக்கட்டும் டிஸ்கஸ் பண்ணாலும் முக்கியமான ஒரு மேட்ரே 5th Gen ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் தான். ஏற்கனவே நம்ம இந்த ப்ரோக்ராமில் இருந்திருக்கோம். அந்த ப்ரோக்ராமை மீண்டும் கொண்டு வரதா ஒரு பிளானை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளான் ஏன் மறுபடியும் வருது அண்ட் ஏஎம்சியோட நிலைமை என்ன, இந்த Su-57 இப்போ நம்ம கொண்டு வரதன் மூலமாக இதுக்கு முன்னாடி நம்ம ரிஜெக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் சால்வ் ஆயிருக்கான்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த Su-57 ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டான அந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மள நிறைய பேருக்கு தெரியும் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து அதிகமாக ஆயில் வாங்குது அப்படின்னு. இந்த ஆயிலுக்கான காசை ரஷ்யன்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா யுவானில் தருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் இந்தியா சீனா கூட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையின் காரணமாக யுவானில் நாங்கள் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு மாறாக ரஷ்யர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்திய காசையே வாங்கிட்டு ஆயிலை நமக்கு கொடுத்தாங்க. இப்போ உலக அளவில் இந்திய காசு அப்படின்றதுக்கான மதிப்புன்றது ட்ரேட் கரன்சியாக பார்த்தீங்க அப்படின்னா யுவான் அளவுக்கோ இல்லை திராம்ஸ் அளவுக்கோ இல்லை ரூபிள்ஸ் டாலர்ஸ் அளவுக்கோ கிடையாது. ஸோ ரஷ்யர்கள் இந்த இந்திய ரூபாயை செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க மீண்டும் இந்தியாவில் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கச்சா எண்ணெய்க்கு ரஷ்யர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இந்திய ரூபாயை கொண்டு இந்தியாவிலேருந்து வேறு ஏதாவது பொருட்களை அவங்க வாங்கி ஆகணும். அது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த இந்திய காசை பயன்படுத்தி அவங்க திருப்பி இந்தியாவுக்குள்ளே இருந்து தான் பொருட்களை வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான இந்த பைலாட்ரல் ட்ரேட் அப்படின்றது ரஷ்யர்களுக்கு சாதகமாக இருந்துச்சு. ரஷ்யர்களால் இந்தியாவிலேருந்து நிறைய பொருட்களை வாங்க முடியாத சூழ்நிலை இருந்த காரணத்தினால அவங்களுக்கு இந்த இந்திய ரூபாய் அப்படின்றது தேக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கொடுத்த ஆயில் மணியை அவங்களால செலவு பண்ணவே முடியலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்திய பேங்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பில்லியன் கணக்கில் ரஷ்யர்கள் இந்திய ரூபாயை வச்சுருந்தாங்க. இப்போ இந்த தருணத்தில் தான் என்ன நடக்குது, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை ரஷ்யர்கள் இனிமேல் இந்திய ரூபாயை கொடுத்தீங்க அப்படின்னா எங்களால் செலவு பண்ண முடியாது, எங்ககிட்ட இந்த கரன்சியை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தருணத்தில் ஒரு சின்ன லேக் ஒன்று நடந்து அதுக்கப்புறமா ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக ரஷ்யாவுக்கு போய் பேசி அப்புறமா திராம்ஸின் மூலமாக நம்ம ட்ரேடை திருப்பி ரெஸ்யூம் பண்ணோம். இப்போ நம்ம யுவானை பயன்படுத்தலை, திராம்ஸின் மூலமாக தான் ஆயிலை வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் ரஷ்யர்களுக்கு இன்னொரு ஆப்ஷனை கொடுத்தோம், இந்தியாவில் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரூபாயை செலவு பண்ணுறதுக்கு ஒரு கேட் ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டோம். இப்போ ரஷ்யர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸை மட்டும் வாங்காமல் இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டோ இல்லை எந்த ஒரு ப்ராஜெக்டாக வேணாலும் இருக்கட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரஷ்யாவுக்கான இந்திய ரூபாய்க்கான தேக்கம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன் போர் அப்படின்றது ரஷ்யர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி அவங்களோட மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது கொஞ்சமாக மேலே எந்திரிச்சு வந்திருக்கு. இந்த தருணத்தில் இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் எல்லாத்தையுமே ரஷ்யர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை சால்வ் ஆகிட்ட காரணத்தினால மீண்டும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான இந்த மிலிட்டரி டீல் அப்படின்றது ப்ரீ யுக்ரைன் வார் லெவலுக்கு போகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. இந்த விஷயத்தை தான் நம்ம ஏகப்பட்ட காணொலிகளில் பேசியிருப்போம். இந்தியா ரஷ்யா விட்டு பிரிஞ்சு வெளியே வரலை, ரஷ்யாவை விட்டு இப்போதைக்கு வெளியே வர்றதுக்கான காரணம் உள்ளுக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்குது, அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ரஷ்ய அதிபரை போய் பார்க்குறப்ப மேலும் ஏகப்பட்ட டீல்ஸ் போடப்படும். அதில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான டீல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவிலியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம். SMR அப்படின்னு சொல்லி ரியாக்டர் டெக்னாலஜி தெரியும். இந்த ரியாக்டர் டெக்னாலஜியில் ரஷ்யன்ஸ் முன்னோடிகளாக இருக்காங்க. அவங்க இந்தியாவில் ஏகப்பட்ட
ரியாக்டர்ஸை கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸை அண்டர்கோ பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கப்பலில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது உலகத்தில் எந்த மூலை முடுக்குக்கு வேணாலும் ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய வல்லமை படைச்ச கப்பலில் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்கறதா ரஷ்யர்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ சிவிலியன் நியூக்ளியர் டெக்னாலஜியில் ரஷ்யர்களோட பங்கு அப்படின்றது அடுத்து வரப்போகிற சில வருஷங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தொடர்ந்து இராணுவம் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம ரஷ்யர்களோடு சேர்ந்து பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு இந்தியாவோட 5th ஜென் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் தான். 2018 வருஷம் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யாவோட இந்த 5th ஜென் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம்லேருந்து இந்தியா அஃபிஷியலாக வெளியே வருது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை விட்டு டோட்டலாக வெளியே வரல, இந்தியா எப்போ நினச்சாலும் மீண்டும் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி Su-57 விமானங்களை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையுமே ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம் என்ன, இந்தியா ஏன் வெளியே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விமானப்படையோட ரெக்குயர்மெண்ட்ஸை ரஷ்யர்கள் அந்த டைமில் பூர்த்தி பண்ணல. ஆனால் இந்திய விமானப்படைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு, ஃப்யூச்சரில் ஒருவேளை ரஷ்யர்கள் இந்த நிபந்தனைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சாங்க அப்படின்னா அந்த விமானத்தை நம்ம வாங்கி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சில டீலை பேசி இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்தாங்க. இப்போ இந்திய விமானப்படையோட நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்டெல்த் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எல்லா பகுதிகளிலும் இல்லை. ஒரு சில ஏரியாஸில் நல்லா இருந்துச்சு, ஒரு சில ஏரியாஸில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்ஜினோட நாசிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஹீட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸ்டெல்த் அப்படின்னா ரேடார் அலைகள் கிட்டேருந்து மட்டும் தப்பிக்கிறது கிடையாது, ஓவராலாக என்ஜின்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் ஹீட்டும் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ஹீட் சீக்கிங் மிசைல்ஸ் கிட்டேருந்து அந்த விமானத்தால் தப்பிக்க முடியும். ஸ்டெல்த்துன்றது ஓவராலாக எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஸோ என்ஜின் நாசில்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்டெல்த்து இது வெளியே காட்டுற மாதிரி இல்லைன்னு சொல்லி இதை ஒரு காரணமாக சொல்லியிருந்தோம். இதற்கடுத்து இந்த விமானத்தில் இருக்கிற என்ஜின்ஸ் அண்டர் பவர்டாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா சூப்பர் க்ரூஸ் கேப்பபிலிட்டி எதிர்பார்த்தோம், அதாவது ஆஃப்டர் பர்னர் பயன்படுத்தாமல் மாக் 1ல் பயணிக்கக்கூடியது. இந்த ஒரு கேப்பபிலிட்டி அப்படின்றது இதற்கு முன்னாடி பயன்படுத்துகிற என்ஜின்ஸில் சுத்தமாக கிடையாது. இப்போது கரண்ட்டாக ரஷ்யர்கள் கிட்ட இருக்கக்கூடிய என்ஜின்ஸ்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இதன் மூலமாக இந்த Su-57ஆல் சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டான ஆஃப்டர் பர்னரில் பயன்படுத்தாத ஒரு விமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது Su-57 தான். கிட்டத்தட்ட மாக் 1.6ல் ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாமல் போகும். F-16 அப்படின்ற போர் விமானம் ஒரு 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டு. இந்த 5th ஜென்னை தாண்டி சூப்பர் க்ரூஸ் பண்ணக்கூடியது F-16 தான். ஆனால் இந்த F-16ஆல் மாக் 1ல் தான் பயணிக்க முடியும். அதுவும் இந்த F-16 எந்த ஒரு பெய்லோடும் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கணும். எந்த பெய்லோடு எடுத்துகிட்டு போகாதப்போ தான் இதால் மாக் 1ல் ஆஃப்டர் பர்னர் இல்லாமல் பயணிக்க முடியும். ஆனால் Su-57 மாக் 1.6ல் பயணிக்குது. உலகத்திலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாத ஏர்க்ராஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது Su-57 தான். அந்த அளவுக்கு அதோட என்ஜின்ஸை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷெவர்ட் நாசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை ஆட் பண்ணி என்ஜின்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஹீட்டையும் கம்மி பண்ணியிருக்காங்க. கூடுதலாக விமானத்தோட ஸ்டெல்த்தையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போது இந்திய விமானப்படையோட ஃபைனல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின் சீட்டர் ட்ரைனிங் வேரியண்ட்டு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் ரஷ்யர்கள் இப்போ வரைக்கும் பூர்த்தி செய்யலை. ஆனால் ட்வின் சீட்டர் வேரியண்ட்டுக்கான அந்த டெவலப்மெண்ட் அண்ட் டிசைன் ஃபேஸை ஆரம்பிச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரம் ட்வின் சீட்டர் வேரியண்ட்டும் வந்துவிடும். இப்போது இந்திய விமானப்படையோட எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸையும் பூர்த்தி செஞ்ச ஒரு அசுரனாக நிற்கக்கூடியது தான் Su-57. இந்திய விமானப்படையோட ரெக்குயர்மெண்ட்ஸை தாண்டி இப்போ Su-57ல் ஏகப்பட்ட கேப்பபிலிட்டிஸ் இருக்கிறதா நிறைய பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது கேட்ஸ் வாரியர். இந்த கேட்ஸ் வாரியர் அப்படின்றது ஒரே ஒரு ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி 10க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸை கண்ட்ரோல் பண்ணி மதர்ஷிப் மற்றும் கூட இருக்கக்கூடிய அக்கம்பனிஸாக ஒரு பேட்டில் குரூப்பாக போகிறது தான் நம்ம கேட்ஸ் வாரியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேட்ஸ் வாரியர் தொழில்நுட்பத்திலையும் ரஷ்யர்கள் அவங்களோட Su-57 டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்திய விமானப்படை ஏற்கனவே வச்ச ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி ஒரு படி மேலேயே இப்போ Su-57 உருமாறி நிற்கிது. இப்போது இந்த Su-57 நம்ம வாங்கலாமா அப்படின்னு பார்க்குறப்ப இது நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏன் இதுக்கு முன்னாடி Su-57 வாங்கலை அப்படின்னா AMCA ப்ரோக்ராம் உள்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராமுக்கு Su-57 வாங்கினோம்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். அதனால் நம்ம Su-57 வாங்க வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போது அது மாறி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் தான். நம்ம AMCயை பற்றி பேசுகிறப்ப அடிக்கடி நிறைய விஷயத்த சொல்லுவோம். அதில் முக்கியமான ஃபேக்ட்டு இப்போ நம்ம Su-57 வாங்க வேணாம்னு நினைக்கிறோம். ஆனால் ஃப்யூச்சரில் எது எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்றத நான் ஏகப்பட்ட காணொலிகளில் சொல்லியிருப்பேன். அதுதான் இப்போ நடந்திருக்கு. நம்மளோட 2 எதிரிகள் கிட்ட இப்போ 5th ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்துடும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. முதல் AMCயோட ரோல் அவுட் வந்து 2030. ஸோ 2030வது வருஷத்தில் சீனா கிட்ட எத்தனை
5th ஜென் ஏர்க்ராஃப்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 ஏர்க்ராஃப்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 500க்கும் மேலே J-20 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட். ஒரு வருஷத்துக்கு 100 போர் விமானங்கள் அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. F-35 விமானத்தை 126 தான் அமெரிக்கன்ஸ் உருவாக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அது எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லா விமானப்படைகளுக்கும் சேர்த்து. ஆனால் இந்த சீனர்கள் அவங்க நாட்டோட விமானப்படைக்கு மட்டுமே 120 விமானங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 விமானங்களை 2025 அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. கடந்த 6 மாதத்தில் மட்டுமே 50 போர் விமானங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப நம்மளோட எதிரியான பாகிஸ்தான்கிட்ட FC-31 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்க்ராஃப்ட் வழங்கப்பட்டிருக்கு. இந்த FC-31 J-20யோட ஒரு டவுன்கிரேடட் வேரியண்ட்டு, எக்ஸ்போர்ட் வேரியண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வேரியண்ட்டை வாங்கி பாகிஸ்தான் விமானப்படையில் இணைக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே அந்த நாட்டோட ஏர் சீஃப் மார்ஷல் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் 2 வருஷத்தில் 20லேருந்து 30 FC-31 போர் விமானங்களுக்கான ஆர்டர்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ளே நம்மளோட 2 எதிரிகள்கிட்டையும் அதிகப்படியான 5th ஜென் ஃபைட்டர் ஜெட் போர் விமானங்கள் இருக்கும். ஆனால் 2030வது வருஷத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே ஒரு AMCவை ரோல் அவுட் பண்ணுவோம். அதுவும் ப்ரோட்டோடைப்பு தான். இப்போ இந்த தருணத்தில் நம்ம ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கோம். வேறு வழியே கிடையாது, 5th ஜென் ஏர்க்ராஃப்ட் வெளியே இருந்து வாங்கி ஆகணும் அப்படின்னு. அப்படி நம்ம வாங்கணும்னு நினச்சோம்னா F-35 இருக்குது. பட் F-35 வாங்கி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதற்கு பதிலாக இருக்கக்கூடிய நல்ல ஆப்ஷன் இந்த Su-57 தான். ஸோ இந்த குறிப்பிட்ட மீட்டிங்கில் Su-57 பற்றியும் பேச போகிறோம் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய எல்லா டிஃபென்ஸ் மீடியாவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் ஃப்ளாஷ் நியூஸாக இருக்கும். அண்ட் இந்த Su-57 அப்படின்றது பை பேப்பரில் என்ன தான் ஒரு பவர்ஃபுல்லான ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் F-35 மற்றும் J-20 அளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றத இந்திய விமானப்படை இவாலுவேட் பண்ணுவாங்க. அந்த இவாலுவேஷனில் பாஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த விமானத்தை நம்ம வாங்க மாட்டோம். பட் ஒருவேளை பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த விமானம் அப்படின்றது நம்மளோட பிரம்மாஸ்திரமாக இருக்க போகுது. ஏன்னா பை பேப்பர் இந்த 2 5th ஜென் ஃபைட்டர் ஜெட் ஏர்க்ராஃப்ட், அதாவது J-20 அண்ட் FC-31, இந்த 2 விமானங்களையுமே Su-57 ஊதி தள்ளிடும். அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி சுப்பீரியராக பை பேப்பர் பை தியரி இருக்குது. பை ப்ராக்டிக்கலாக அது நடக்குதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரோக்ராமாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஜாயிண்ட் வெஞ்சராக போச்சு அப்படின்னா இதோட கேப்பபிலிட்டிஸ் எந்தெந்த இடத்துல கம்மியாக இருக்கோ அது எல்லாத்தையுமே DRDO பூர்த்தி பண்ணுவாங்க. ஏன்னா AMCA ப்ரோக்ராம் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தியும் அட்வான்ஸ்டான ஸ்டெல்த் அப்சார்பன்ட் கோட்டிங்கை கண்டுபிடிச்சதால் அதை பயன்படுத்தியும் மேலும் இந்த 5th ஜென் ஃபைட்டர் ஜெட் ஏர்க்ராஃப்டை டெட்லியாக மாற்ற முடியும். ஸோ எது எப்படி பார்த்தாலும் சங்கு கன்ஃபார்ம்டு அப்படின்றது நம்மளோட எதிரிகளுக்கு உறுதியாயிருச்சு. ஆனால் அதுக்கு Su-57 அதோட ஃபைனல் ப்ரொசீஜரை தாண்டணும். இதை நம்ம டீலுக்குள்ளே கொண்டு வந்து விமானங்களை உள்ளே இண்டெக்ட் பண்ணி ஆகணும். பட் இது எப்படி நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவலை தெரிஞ்சுக்க TP நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது எப்போ வருது நல்ல சமுதாயத்தை வளர்க்கும். நன்றி, வணக்கம்.